Hello students, welcome to our channel. Today part 1 segment 2 video, pre-fertilization structure and developmental events. இன்னைக்கு segment 2ல நம்ம pre-fertilization structure and development events பற்றி பார்க்கலாம். Male reproductive part androecium. ஒரு ஃப்ளவரில் androecium தான் male reproductive part. So androecium is made up of stamens. Each stamen possesses an anther and a filament. The diagram பாருங்க, green color tubular structure அதுதான் filament, yellow color structure அதுதான் anther, red color structure இருக்கு பாருங்க அதுதான் pollen grain. So anther undergoes several developmental stages, then creates the pollen grains within it. After that it bursts off and bears the pollen grains. பாருங்க, அந்த ஆன்தர் வந்து செவரல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் கடந்து அதுக்குள்ளே போலன் கிரெயின்ஸை உருவாக்கும். அப்புறம் அதை வெடித்து போலன் கிரெயின்ஸை வெளியே தள்ளும். வெடித்து வெளியே வர போலன் கிரெயின்ஸ் தான் நம்ம மேல் கேமெட்டோஃபைட்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளவரோட மேல் கேமெட்டோஃபைட் தான் போலன் கிரெயின்ஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தர். So anther develops as a homogeneous mass of cells surrounded by an epidermis. Anther develop ஆகும்போது homogeneous mass செல்லாக உருவாகுது. அதை சுற்றி நமக்கு epidermis layer இருக்கும். And each anther develops as a 4-lobed structure, and in each lobe a row or a few row of hypodermal cells become enlarged with conspicuous nuclei. It also functions as a archisporium. அதாவது ஆன்தர் வந்து 4 லோப்டு ஸ்ட்ரக்சராக தான் டெவலப் ஆகும். அந்த ஒவ்வொரு லோப்லேயும் ஒரு ரோ ஆர் 2 or more row, that is few rows, ஹைப்போடர்மல் செல்ஸ், அதில் இருக்க ஹைப்போடர்மல் செல்ஸ் என்லார்ஜ் ஆகும், அதாவது பெருசாகும் போது அந்த செல்லில் இருக்க நியூக்ளியஸும் என்லார்ஜ் ஆகும். அதுதான் கான்ஸ்பிக்யூவஸ் நியூக்ளியைன்னு சொல்கிறோம். இதுதான் ஆர்கிஸ்போரியம். தென் ஆர்கிஸ்போரியல் செல் டிவைட்ஸ் பை பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் primary parietal cells towards the epidermis and primary sporogenous cell towards the inner side of the anther. இங்கே ஆர்கிஸ்போரியல் செல் பெரிக்ளைனலாக டிவைட் ஆகுது. பெரிக்ளைனல் மீன்ஸ் டிவிஷன் பை பேரலல் மெத்தட். பேரலாக டிவைட் ஆகிறது தான் பெரிக்ளைனல் மெத்தட். பெரிக்ளைனலாக நமக்கு 2 வகையாக டிவைட் ஆகுது. ஒன்று ப்ரைமரி பெரைட்டல் செல்ஸ், இன்னொன்று ப்ரைமரி ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ். Then again further parietal cell divides to form endothelium, middle layer and tapetum. So இங்கே parietal cell again undergoes several series of periclinal and anticlinal divisions. Periclinal divisionனா parallel டிவைட் பண்ணுறது, anticlinal divisionனா பர்பண்டிகுலராக டிவைட் பண்ணுறது. ஸோ இந்த பெரைட்டல் செல் பெரிக்ளைனலாகவும் ஆன்டிக்ளைனலாகவும் டிவைட் ஆகி 2 to 5 layers of anther wall, and this wall is composed of endothelium, middle layers and tapetum from periphery to center. The stages involved in formation of haploid microspores from diploid microspore mother cell through meiosis is called microsporogenesis. அதாவது டிப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ் செல் டிவிஷனுக்கு அப்புறம் 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம டெட்ராய்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். Then the primary sporogenous cells directly or may undergo few mitotic divisions to form sporogenous tissues. Microspores soon separate from one another and remain free in anther locule and develop into pollen grains. முன்னாடி பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த டெட்ராய்ட் மைக்ரோஸ்போர் டெட்ராய்ட் அதுதான் போலன் டெட்ராய்ட். அந்த போலன் டெட்ராய்ட் ஆன்தர் லாக்யூலில் இருக்கும். அதுதான் டெவலப் ஆகி போலன் கிரெயினாக வெளிவரும். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டேஜஸ் எல்லாமே இதை பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக புரியும்.
இந்த டயக்ராம் பாருங்கள், முன்னாடி பார்த்த போலன் டெட்ராட் இந்த இடத்துல உருமாறி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் போலன் கிரெயினாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் போலன் கிரெயின் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இந்த போலன் கிரெயின் வெடித்து வெளியே வந்துடும். In some plants, all the microspores in a microsporangium remain held together called pollinium. மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா போலன் சாக். ஸோ சம் பிளான்ட்ஸில் கொஞ்சம் பிளான்ட்டில் மைக்ரோஸ்போரும் மைக்ரோஸ்பொராஞ்சியாவும் ஒட்டாக இருக்கும், அதுதான் பொலினியம். எக்ஸாம்பிள் கேலோட்ரோஃபஸ்னால் எருக்கஞ்செடி. ஒவ்வொரு பொலினியம்லேருந்தும் நூல் மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் அரைஸ் ஆகும், அது ரெக்டினாகுலம். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து இன்வெர்ட்டட் ஒய் மாதிரி இருக்கும், அதுதான் டிரான்ஸ்லேட்டர். அதாவது ஒய்யை தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும், அதுதான் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம். நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர் பார்க்கலாம். ஓகே, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.